மலேசியாவில் லிட்டில் இந்தியா என்ற பெயரை மாற்ற மலேசிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு இந்திய வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் எழுந்திருக்கும் எதிர்ப்பு குறித்த விவரங்களை தருகிறார் அங்குள்ள புதிய தலைமுறை செய்தியாளர் மோகனா. மலேசியாவில் அதிகமான இந்தியர்கள் வசிக்கும் இடமாக திகழும் கில்லான் வட்டாரத்தில் பாரம்பரிய வணிகத்தலமாக விளங்குகிறது தெங்கு கலானா. இந்தியர்கள் மட்டுமல்லாது நாடு தழுவிய அளவில் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் இந்தியர்களின் இந்த கடை தொகுதி லிட்டில் இந்தியா என்ற அடைமொழிக்கு பிரசித்தி பெற்றது. ஸ்லாங்கூர் கில்லான் வட்டாரத்தின் தனிப்பெரும் அடையாளமாக திகழும் லிட்டில் இந்தியா என்ற பெயரை மாற்ற நகராண்மை கழகம் திட்டமிட்டிருப்பதாக வெளியான தகவல் மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இதற்கு எதிராக இங்குள்ள இந்திய வணிகர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து போர்க்கொடி தூக்கினர். இதன் காரணமாக தெங்கு கலானா சாலைக்கே உரித்தான லிட்டில் இந்தியா எனும் பெயர் மாற்றப்படாது என நகராண்மை கழகம் உத்தரவாதம் அளித்ததால் இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு பிறந்துள்ளது. பல தலைமுறையாக இந்தியர்கள் வியாபாரம் செய்யும் பாரம்பரியமிக்க இந்த வணிக வளாகம் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மத்தியிலும் லிட்டில் இந்தியா என்ற பெயரிலேயே புகழ்பெற்று விளங்குகிறது என இங்குள்ள வியாபாரிகள் கூறுகின்றனர். அந்த பேர் மாற்ற போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங் கொடுத்துச்சு. இந்த லிட்டில் இந்தியாங்கிற பேர் வந்து ஈப்போவில் இருக்குது, ஜொகூரில் இருக்குது, ஏன் பிரிக்ஃபீல்டில் கூட இருக்குது. இருந்தாலும் இந்த கிளாங் டவுனில் இருக்க லிட்டில் இந்தியா வந்து ரொம்ப பெருமையான இடம், பாரம்பரியமான இடம். 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியர்கள் முதல்ல இந்த ரோட்டில் தான், இந்த சாலையில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வியாபாரத்தை தொடங்கினாங்க. இந்த இடத்துல டூரிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்து இந்த ஏரியாவில் வந்தால், இந்த லிட்டில் இந்தியாவுக்கு வந்தால் எல்லா பொருள்களும் வாங்கிட்டு போகலாம். இந்த பெயர் இப்படியே இருந்தால் நமக்கு இந்திய வம்சாவளியினருக்கும் இந்த வர்த்தகம் புரிபவர்களுக்கும் ஒரு பெருமையான ஒரு சான்றிதழாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்நாட்டில் வாழும் இந்தியர்களின் தலைமுறை கடந்த வணிகத்தலமாக விளங்கும் இப்பகுதி தனது அடையாளத்தை இழந்து விடாமல் தொடர்ந்து கட்டிக்காக்கப்பட வேண்டும் என்பதே பெரும்பான்மை இந்தியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா அருட்ஜோதி.